dear people, John the Apostle is a great man of God, and he brings out the reality of the truth in his Gospels and the epistles. அப்போஸ்தலனாகிய யோவான் மிக ஒரு ஆழமான ஆவிக்குரிய மனிதன். சுவிசேஷத்திலும் அவர் எழுதின நிருபங்களிலும் மிக ஆழமான விதத்தில் சத்தியத்தை விளக்கப்படுத்துகிறதை பார்க்கிறோம். This epistle of John is written to all the churches, probably when he was in an island called Patmos. பத்ம தீவு என்ற ஒரு தீவில் இருந்த பொழுது யோவான் இந்த நிருபத்தை எழுதியிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Almost he was nigh unto death. மரணத்துக்கு நெருக்க வந்த காலத்தில் he brings out these truths. இந்த சத்தியத்தை அவர் வெளியே கொண்டு வருகிறார். In the second chapter, one thing we see is, இந்த இரண்டாவது அதிகாரத்தில் he starts with this like voice. இவ்விதமாக அவர் ஆரம்பிக்கிறார், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, my little children, these things write I unto you, that ye sin not. It is written to the church. சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். It is not written for the unconverted people. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அல்லது உலக மக்களுக்கு எழுதப்படவில்லை. It is written for the so-called Christians. கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு இதை எழுதுகிறார். I have written that ye may not sin. நீ பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Another thing which he wants to emphasize here is, அடுத்தது இன்னொன்று அவர் சொல்லும்படியான ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், 4வது வசனத்தில் 4th verse, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. He that saith I know him and keepeth not his commandments is a liar, and the truth is not in him. It's a very plain statement of John the Apostle. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய இந்த வார்த்தையானது வெகு தெளிவாய் வெளியரங்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். He bluntly says he is a liar. அவன் பொய்யன் என்று சொல்லுகிறார். At the same time he says the truth is not in him. அவனுக்குள் சத்தியம் என்பது இல்லை. He doesn't follow the truth. அவன் சத்தியத்தை பின்பற்றுவதுமில்லை. He does not belong to the category of following the truth. சத்தியத்தை பின்பற்றும்படியானவர்களில் அவன் ஒருவனாகவும் இல்லை. He is a liar. அவன் பொய்க்காரன். He has nothing to do with Jesus Christ. அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமில்லை. But he pronounced that he knows God. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். But truly speaking, he is a liar. ஆனால் உண்மையாய் சொல்லப் போனால் அவன் ஒரு பொய்காரன். Dear people, what a plain statement it is. எவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தையோடு கூட இங்கு பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். Moreover, he says he abides in darkness. அவன் இருளிலே வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது.
He lives in his own world. அவன் தன்னுடைய சொந்த உலகத்திலே வாழுகிறான். He thinks that he is a follower of Jesus Christ. அவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று அவன் எண்ணிக்கொள்ளுகிறான். But truly speaking, his statement is absolutely an apostasy. ஆனால் அவன் சொல்லும்படியான காரியமானது எந்த விதத்திலும் சத்தியத்துக்கு ஏற்புடையது அல்ல. So he says from 12th verse, 12வது வசனத்தில் சொல்லுகிறார், பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். He says that your sins are forgiven. I write unto you, little children, because your sins are forgiven you for his name's sake. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக. And moreover, he says in 13 and 14 that you have overcome the evil one. பொல்லாங்கானை நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். Not only the evil one, but the other two also. பொல்லாங்கானை மாத்திரமல்ல, மற்ற இரண்டையுமே நீங்கள் ஜெயித்திருக்கிறீர்கள். Dear people, there are three enemies for a Christian in this world. இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு 3 எதிராளிகள், ஃபியர்ஸ், பயங்கரமான எதிராளிகள். ஒன்று உலகம், the world. That is the system of the world. இந்த உலகத்தின் வழிமுறை. The path of the world. உலகத்தில் நடக்கும்படியான வழிமுறை. Which we seen every day. ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம். It tries to influence us very much. நம்மளை அதிகமாய் பாதிக்கும்படியாக தீவிரமாய் செயல்படுகிற ஒன்று. The next thing is flesh, momism. Our own lustful eyes and lust of the flesh. நம்முடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. Probably you may be very old, but you may commit sin through your eyes. நீ வயதான ஒரு மனிதனாக இருக்கலாம், உன் கண்கள் மோசமாக இருக்கலாம். It lusts after the wickedness. பொல்லாப்பை வாஞ்சிக்கிற, இச்சிக்கிற நிலை. Not only the lust of physical body, but lust of things. பொருள்களை, மற்ற காரியங்களை இச்சிக்கும்படியான ஒரு காரியம். You always lust after something. ஏதாகிலை குறித்து நீ இச்சிக்க பார்க்கிறாய். You want to this and that. இதுவும் அதுவும் வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாய். Whether you get it or not, but your heart desire is to possess things in this world more and more and more. உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். You want to satisfy your worldliness. உன்னுடைய உலக சிந்தையை உன்னுடைய வாழ்க்கையில திருப்திப்படுத்திக் கொள்ள பார்க்கிறாய். You may be a very poor man, ஒரு ஏழை மனிதனாக இருக்கலாம், but your desire is to possess more and more. ஆனாலும் கூட இன்னும் அதிகமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். Of course, there are things which are necessary in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவையானவைகள் இருக்கிறது உண்மைதான். But truly speaking, every day you want to possess more and more. ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். You have no contentment in your life. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான இருதயம் இல்லை. Your religion is a false appearance. உன்னுடைய பக்தி என்பது ஒரு போலியான தோற்றம். In your heart you are not truly a man committed to God. உன்னுடைய இருதயத்தில் உண்மையாலுமே தேவனுக்கென்று உன்னுடைய இருதயமானது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை. You call yourself a believer. விசுவாசி என்று நினைத்துக் கொள்கிறாய். You go to church, ஆலயத்துக்கு போகிறாய். You read the Bible even in prayer. நீதாமே spend time, நீ வேதத்தை வாசிக்கிறாய், நீ ஜெபிக்கிறாய்.
But truly speaking, you are not a conqueror over these things. இவைகளின் மேலாக நீ வெற்றி கொண்ட மனுஷன் அல்ல. Or rather these things have conquered over you. அல்லது இவைகள் உன்னை வெற்றி கொண்டிருக்கிறது. That's why Saint John writes here, you have overcome these things. இவைகளை நீ மேற்கொண்டிருக்கிறாய். 15th verse, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Love not the world, neither the things that are in the world. If any man love the world, the love of the Father is not in him. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. It's a very clear statement. If you are a man of loving the world, உலகத்தை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருப்பாயானால் பிதாவின் அன்பு உன்னிடத்தில் இல்லை. You don't have the love of the Father. It is the true statement. You are a lover of the world, you are the lover of the lust, and you are the man who is proud, who is a proud man. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேவனை நேசிக்கிறவன் அல்ல, உலகத்தை நேசிக்கிறவன் ஒரு பெருமைக்காரன். I am sorry to say this is a very clear statement of the Bible which I have to explain to you as such. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெளிவாய் போதிக்க வேண்டிய அவசியமான ஒன்றாக இருக்கிறது. I can't flatter you. உன்னை நான் முகஸ்துதி செய்ய முடியாது. Because you are on the way to hell. என்று கேட்டால் நீ நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். Even though you profess that you are a believer, நீ ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். You say that you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாய். Truly it is not at all. Your life seems to be completely contradictory to the statement which the Bible says. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே சொல்ல போனா நீ அவிதமாக வாழுகிற ஒரு மனிதனாக இல்லை. Your statement contradicts the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியமானது புறம்பாய் காணப்படுகிறது. The New Testament states a different Christianity than the Old Testament, I could say in one way. புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்தவம் என்பது பழைய ஏற்பாட்டின் அந்த கிறிஸ்தவம் என்பதற்கு அங்கு வேறுபடுத்தி காண்பிக்கிற பல காரியங்களை பார்க்கிறோம். We can't see if any man wants to follow me, let him deny himself, take up the cross and follow me in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிற சத்தியம் அங்கு இல்லை. Of course, a lot of blessings are there. பல ஆசீர்வாதங்கள் இருக்குது, உண்மைதான். I don't deny it. நான் மறுதலிக்கல. But a true Christian is something different, is being explained in the New Testament. புதிய ஏற்பாட்டில் ஒரு வித்தியாசமான வழிமுறையில் கிறிஸ்தவனை சித்தரிக்கிறது. He that loveth his wife, husband, son, daughters, anything more than me, he is a liar. என்னை விட தன்னுடைய மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ எதையோ நேசிக்கிறவன் ஒரு பொய்காரன். Do you love anything other than Jesus in this world? I tell you, you are an abrupt liar. இயேசுவை விட உடைய வாழ்க்கையில் நீ எதை நேசிக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டாலும் சரி, நீ முழுக்க முழுக்க அப்பட்டமான ஒரு பொய்காரன். The Bible says so, dear friend. வேதம் அவிதமாகவே சொல்லுகிறது. The Lord Jesus said, love not the world and the things in this world. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். We are being affected every day by the world. உலகத்தினால ஒவ்வொரு நாளும் நாம் பாதிக்கப்படுகிறோம். The wants that are before us, நமக்கு முன்பாக இருக்கிற தேவைகள். We see other people how they act, மற்றவர்கள் விதமாக நடக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். We see how people are
coming up by their own craftiness. அவருடைய தந்திரத்தினால் எப்படி மேலே வருகிறார்கள். How he gets a beautiful car, எவ்வளவு அழகான கார். How beautiful house is. இவருடைய வீடு எவ்வளவு அழகாக இருக்கிறது. We always see things and we are more affected by these things. இவைகளினால நாம் பாதிக்கப்படுகிறோம். We are not affected by God's word likewise. தேவனுடைய வார்த்தையினால நம்ம விதமா பாதிக்கப்படுவதில்லை. God's word does not convict your heart of your need. உன்னுடைய தேவை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவிதமாக குத்தப்படுவதில்லை. Your Bible reading or anything else, you just blush and just get up and go. உன்னுடைய வேத வாசிப்பு மற்றவர்களை ஏதாச்சும் தொடச்சிட்டு போற மாதிரி நீ போயிட்டு இருக்கிற. You hypocrite. You hypocrite. Oh, மாயமாலக்காரனே, the Bible says you are a hypocrite. நீ ஒரு மாயமாலக்காரன். I don't want to doom you to the hellfire by my preaching. என்னுடைய பிரசங்கத்தினால் ஒரு மனிதனை நரகத்தில் தள்ளும்படியான ஒரு காரியத்தை நான் செய்ய விரும்பல. The churches are today full of the world. இன்றைக்கு சபைகள் என்பது உலகத்தினால நிரம்பி இருக்கிறது. The worldly music, இயற்கையா அங்க எல்லாம் உலக பிரகாரமான இசைகள். Standing in the stage, men and women making noise. அங்கே மேடைகளில் ஏறிக்கொண்டு ஆண்களும் பெண்களும் உரத்த சத்தமிடுகிறது. It is not a church, அது சபை அல்ல. It's a cultural program, it is going on. கலாச்சார ஒரு செயலானது, நிகழ்வானது நடக்கிறது. Dear people, when you hear God's word, does it speak to you? Does it touch your heart? தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது அது உன்னோடு கூட பேசுகிறதா? உடைய இருதயத்தை தொடுகிறதா? Does it make you to understand your need? உன்னுடைய தேவையை விளந்து கொள்ளும்படியாக விளங்கிக் கொள்கிறதா? I tell you, dear people, if you love the world and the things of the world is affecting you, are on the way to the eternal hellfire. The Bible is very clear. நீ உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளில் நேசிக்கிற ஒரு மனிதனாக இருப்பாயானால் நீ நித்திய நரக ஆக்கினையின் வழியிலே போய் கொண்டிருக்கிறாய். Bible says அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. Father, the love of the Father is not in him. 16th verse, 16வது வசனம். For all that is in the world, the lust of the flesh, and the lust of the eyes, the pride of life, is not of the Father, but of the world. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். But you lust after those things. அதை நீ விரும்புகிற. You are not happy and content with God. தேவனில் என்னை திருப்தி கண்ட ஒரு மனுஷன் இல்லையே. You are not saved, I tell you, dear friend. I am very plain. நீ ரட்சிக்கப்படல. If you are saved, your content will be in the God. தேவனில் நீ திருப்தி உள்ள ஒரு மனிதனாய் வாழுகிற நபராக இருப்பாய். You are not saved. I want to be plain. நீ ரட்சிக்கப்படல, நீ ரட்சிக்கப்படல, நீ ரட்சிக்கப்படல. It is your own imagination. உன்னுடைய சொந்த எண்ணம் அது, வேற ஒன்றும் இல்லை. Have you ever gone to the Father saying, Father, am I really saved? ஆண்டவரே, பிதாவே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்பதை குறித்து உன்னிடத்தில் கேட்டிருக்கிறியா? Can the world say that you are a Christian? இந்த உலகம் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுமா? The world hates Christ. இந்த உலகம் கிறிஸ்துவை வெறுக்கிறது, புறக்கணிக்கிறது. But still it cannot deny the statement of a Christian to say of its trueness. ஒரு கிறிஸ்தவனை அவனுடைய உண்மை நிலையை சொல்லுவதில் அது தவற முடியாது. God says, these are all not the work of the Father. இவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. I tell you, dear people, there are 3 enemies you should have conquered if you say that you are a Christian. நீ கிறிஸ்தவன் என்று சொன்னா
3 எதிராளிகளை நீ மேற்கொண்டு வாழுகிறவனாக இருக்க வேண்டும். இட்ஸ் a true battle, I agree. இது உண்மையான போராட்டம் தான், அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். I don't deny that. மறுக்கல. I am being bombarded every day. ஒவ்வொரு நாள் இவைகளினால நான் பாதிக்கப்படுகிறேன், உண்மைதான். I have to struggle a lot, போராட வேண்டிய many times. I acknowledge that even I failed. அநேக வேளைகளில் நான் தோற்று போனதை குறித்து நான் உண்மையாக ஒத்துக்கொள்கிறேன். But I don't sit there and continue with that. அங்கே உட்கார்ந்ததில் நான் தொடரலை. God speaks to me. தேவனோடு கூட பேசுகிறார். God makes me to pass through the failures in my life which I try to venture. நான் என்னுடைய வாழ்க்கையில் அங்கு என்னுடைய சொந்த ஞானத்தை கொண்டு செய்யப்படியான முயற்சியின் காரியங்களில் ஆண்டவர் தோற்று போக பண்ணியிருக்கிறார். Dear people, all through these years, I am almost 69 completed. 69, all through the things which I have done in the world, almost except the ministry, everything got failed. ஊழியத்தை தவிர என் வாழ்க்கையில் நான் முயற்சித்த எல்லாமே தோற்று போயிடுச்சுங்க. Not a single could stand. ஒரு சின்ன காரியம் கூட நிலைத்திருக்கல. I tried a lot. ரொம்ப முயற்சித்தேன். I tried so many, அநேக காரியங்களை முயற்சித்தேன். But God bring out to its notness. அது ஒண்ணுமில்லாம தான் ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். But I thank God for that. அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். Even in ministry, ஊழியத்திலும் கூட I can't say that I am victorious. நான் வெற்றியுள்ளவனாக இருக்கேன்னு சொல்லவில்லை. Because my preaching is not being welcomed by many. என்னுடைய பிரசங்கம் அநேகர்னால உண்மையான விதத்தில் வரவேற்கப்படுகிறது இல்லை. Because I talk about their sins, அவருடைய பாவங்களை குறித்து பேசுகிறேன். I talk about repentance, மனம் திரும்பலை குறித்து பேசுகிறேன். I talk about the doomed situation, அவர்கள் தாமே எழுதப்பட்டு போன நிலையை குறித்து பேசுகிறேன். The world can't hear. உலகமானது செவி கொடுக்காது. I know that. It will be foolish to the world. உலகத்துக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். I know it very well. அது எனக்கு தெரியும். But my business is to sow the seed. என்னுடைய வேலை விதை விதைக்கிறது தான். I can't do more than that. அதனால் அதுக்கு மேல் நான் அதிகம் செய்ய முடியாது. It is true, I am affected emotionally many times. அநேக சமயங்களில் உணர்வுபூர்வமாய் பாதிக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. It's very difficult to preach when people don't welcome such truth. அவ்விதமான சத்தியத்தை மக்கள் விரும்பாத பொழுது பிரசங்கிப்பது மிக கடினமான ஒரு காரியம்தான். But still, I can't escape from this. இதிலிருந்து நான் தப்பிக்கொள்ள முடியாது. I can't preach another gospel to satisfy people. மக்களை திருப்திப்படுத்த முடியாது இன்னொரு சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க முடியாது. I believe the Bible or I try to believe the Bible. இந்த வேதத்தை நம்பும்படியாக பிரயாசப்படுகிறேன். All the things in this world, இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையுமே you could really put it in this. இதில் நீ அடக்கி விடலாம். I tell you, dear people, when Jesus came into the world, the Jesus was not welcomed. இந்த உலகத்தில் இயேசு வந்த பொழுது இயேசுவானவர் வரவேற்கப்படவில்லை. He was crucified. அவர் சிலுவையில் அறையப்பட்டார். He was condemned. ஆக்கினை தீர்ப்பு உட்படுத்தப்பட்டார். The world will hate you. உலகம் உன்னை பகைக்கும். Today, so-called Christians, churches are full of compromise. இன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவர்கள் என்றவர்கள் ஒத்து போகிற காரியம். The churches are all completely out of the word of God. இந்த சபைகள் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பானவர்கள். Thousands are thronging to such preachers. அவ்விதமான பிரசங்களிடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறார்கள். The Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. The next verse, 17th verse, he says, 17வது வசனம், and the world passeth away, and the lust thereof, but he that doeth the will of God abideth forever. உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். The world passeth away, and the lust thereof. You know very well, உனக்கு தெரியும், you are going to die one day. ஒரு நாள் மரிக்க போகிறாய். All the things which you really toiled for will definitely be handed over to somebody, or else you have to leave all those things and go.
உனக்கு தெரியும், இந்த உலகத்தில் நீ இவைகளெல்லாம் வாஞ்சித்தற்காக உழைத்து செய்த எல்லா காரியங்களையும் மற்றவங்க கையில் நீ கொடுத்துட்டு போன அல்லது நீ விட்டுட்டு போகணும். You toil for the world. உலகத்துக்காக உழைச்ச. God was not the first priority in your life. உடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது இல்லை. I tell you, dear friend, it's a frank statement. இது வெளிப்படையான ஒரு God is not the first. தேவனுடைய வாழ்க்கையில் இல்லை. If God would have been the first, தேவன் முதலாவதாக இருந்திருப்பாரானால், you would have seek God's wisdom, you would have seek God's will in your life, in everything. ஒவ்வொன்றிலும் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நீ வாஞ்சித்திருப்பாய். That's why God says, இவைகளெல்லாம் ஒழிந்து போகும், இவை all will pass away. But he that doeth the will of God, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன், he live forever. அவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். His priority is God. அவனுடைய வாழ்க்கையில் தேவன். Everything, Lord, lead me through. ஆண்டவரே என்னை வழி நடத்தும். Dear people, I am a man of failure spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நான் தோற்று போன ஒரு மனிதன். In so many things of my life, I know a lot of failures that I went through. என்னுடைய வாழ்க்கையில் கடந்து போனால தோல்விகளை நான் அறிந்திருக்கிறேன், இல்லை என்ன சொல்லலை. But I thank God. I thank God in many things. God gave me that grace to seek after His will and to do that. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக முக்கியமான காரியங்களில் தேவனுடைய சித்தத்தை தேடதை செய்ய உதவி செய்திருக்கிறார். That's why I stand here today. அதான் இன்னைக்கு நான் இன்றைய ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். Many people have gone astray. அநேகர் விலகி போய்விட்டார்கள். They cool down. அங்கே அவன் குளிர்ந்து போய்விட்டார்கள். I have not achieved anything in the world. இந்த உலகத்தில் எதுவுமே நான் சாதிக்கல. I don't have a house for me. எனக்காக ஒரு வீடு என்பது கிடையாது. I don't have a fixed deposit in the bank. ஒரு பேங்க்ல fixed deposit எனக்கு இல்லை. I am a debtor of some lakhs. சில லட்சங்களுக்கு கடனாளி. I am a debtor. I have to pay. This is all my achievement in this world. இந்த உலகத்தினுடைய சாதனைகள் எல்லாம் அவ்வளவுதாங்க. This is all the things. இவ்வளவுதான். But I do have a hope that I will complete my debt before my death. ஆனால் என்னுடைய மரணத்துக்கு முன்பாக என்னுடைய கடன்களை அடைச்சிருவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. This is my real statement, situation. இது என்னுடைய உண்மையான நிலை. But God is with me. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். I have the confidence that the God has the one who guided me and He is with me. என்னை வழிநடத்தின ஒரு தேவன் இன்றைக்கு இருக்கிறார். I have the surety of eternity. நித்தியத்தினுடைய நம்பிக்கை இருக்கிறது. I have every day His voice to hear and to follow Him in spite of my failures. என்னுடைய தோல்விகளின் மத்தியில் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு நான் நடக்கிறவனாகவே காணப்படுகிறேன். It is true, I am a man of failure spiritually. I have already stated. நான் ஏற்கனவே ஆவிக்குரியவரான ஒரு தோல்வியான மனிதனை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். But in spite of that, அதன் மத்தியிலும் கூட God never let me down. தேவன் என்னை கீழாக விழவில்லை. Spiritually, I am a man of utter failure in the calculation of the world. இந்த உலகத்தின் கணக்கீடுல நான் முற்றிலுமாக தோற்று போன ஒரு மனிதன். Yes, according to the calculation of the world, I am almost a pauper. இந்த உலகத்தின் கணக்கீடுல பார்க்கும் பொழுது நான் ஒரு பிச்சைக்காரன். What is the use of living all through the years? இவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? What is even that getting a medical degree? ஒரு மருத்துவ படிப்பு பட்டத்தை பெற்று என்ன பிரயோஜனம்? All through this I have been really a debtor. அவ்வளவுதான், நான் ஒரு கடனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am a man of failure according to the calculation of the world. இந்த உலகத்தினுடைய கணக்கீடுபடி நான் ஒரு தோல்வியானவனே நிச்சயமாக. But you seems to be victorious in the world. இந்த உலகத்தில் வெற்றியான ஒரு மனிதனைப் போல காணப்படுகிறாய். I tell you, eternally you are lost. நித்தியத்தில் நீ இழக்கப்பட்டிருக்கிற. Your priority is not God. தேவனை முதலாவது வைக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கை இல்லை.
Absolutely it is not. I tell you dear friend, உன்னுடைய வாழ்க்கை விதமாக இல்லை என்பதை குறித்து சொல்லுகிறேன். Whether you like my preaching or not, என்னுடைய பிரசங்கத்தை விரும்பலையோ, I don't care about that. You may not be willing to stop hearing my messages today from ஒருவருடைய செய்திகளை கேட்க நீ விரும்பாம இன்னிலிருந்து முடியலாம் நினைக்கிறாங்க. I don't care about அதை பற்றி கவலைப்படல. Because I have been speaking the truth to you and I will continue in speaking the truth and nothing else. வேதத்தை தான் பேசுவேன். வேதத்தை வேற ஒன்று நான் பேச போவதில்லை. The New Testament says that you must take up the cross and follow him. புதிய ஏற்பாடு சொல்லுது அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றவன் அவன் எனக்கு பாத்திரன் இல்லை. If he deny that truth, அந்த சத்தியத்தை அவன் புறக்கணிப்பானால் he is not worthy of me. What made you to be dare that you will go to heaven when you live a life which is not really acceptable to God? தேவனுக்கு ஏற்காத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு பரலோகம் போவேன்னு சொல்ற எந்த விதத்தில் என்ன துணிகரமா பேசுற? God says there is a clear distinction. தெளிவான ஒரு பிரிவினைய 17th verse, உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம். The world passeth away. Jesus said, because I speak you of your sins, you hate me. உடைய பாவத்தை குறித்து பேசுறதுனால என்னை வெறுக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். Yes, dear friends, the world will hate because the world is not of the Lord. உலகம், அதாவது the process of the world, உலகத்தினுடைய வழிமுறை, it is not the physical world I am telling. சரீரப்பிரகார உலகம் அல்ல. Not the earth, sun and stars, இந்த பூமி அல்லது நட்சத்திரங்கள் சூரியன் அல்ல. The process, the pathway of the world, உலகத்தின் வழி, everywhere you could see how much it dominates your thoughts. உன்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எந்த அளவுக்கு அது உன்னை மேற்கொண்டு உன்னை வழி நடத்துகிறது. Is the word of God your guide every day? தேவனுடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உன்னை வழி நடத்துகிறதா? Do you see God's will in your life? உடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை நீ தேடுறியா? I tell you dear friend, it is I sow the seed. நான் விதைக்கிறேன். But I tell you dear friend, your life is miserable, is it not so? உடைய வாழ்க்கை நிர்பந்தமாக தான் இருக்குது இல்லையா? You try to achieve many things in the world. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நீ சாதிக்க பிரயாசப்படுற. You don't have peace. உடைய சமாதானம் இல்லை. You don't have contentment. உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திங்கிறது இல்லை. You are still miserable. How much you achieve, நீ எவ்வளவுதான் சாதித்தாலும் நீ ஒரு நிர்பந்தமான மனுஷனாகத்தான் இருக்கிற. Probably you accumulate more of problems. அநேக பிரச்சனைகளை நீ சேர்த்துக் கொள்கிறாய். I've been telling some of the parents, they accumulate wealth. சில பெற்றோர்கள் பொருள்களை சேர்த்துக்கிறாங்க. When they die, along with the wealth, அவங்க மரிக்கும் பொழுது சொத்தோட they accumulate problems for the children. பிள்ளைகளுக்கு பிரச்சனையை சேர்த்து வச்சுட்டு போறாங்க. Because the children are not really godly. அந்த பிள்ளைகள் தேவனுக்கு பயந்தவர்கள் அல்ல. You have not shown them a true pathway of the cross. சிலுவை என்ற வழியை அவர்களுக்கு நீ காட்டல. You have shown the world, உலகத்தை காட்டின. You have shown the prosperity of the world, உலகத்தில் செழிக்கும்படியான வழியை காட்டின. But you have failed to show forth Christ to them. அவர்களுக்கு கிறிஸ்துவை காட்டுகளை தவறி போயிட்ட. Even that affects your children. அதனுடைய பிள்ளைகளை கூட பாதிக்குது. Probably you may ask, if the Spirit of God convicts of you, ஒருவேளை பரிசுத்த ஆவி என்னை குத்துவாரானா நீ கேட்கலாம், what must I do now? இப்போ நான் என்ன செய்யறது? Confess that you failed before God in showing forth your children
the pathway of eternity. நித்தியத்தின் வழியை காட்ட தவறி போனேன்னு உன் பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு. repent, மனம் திரும்பு. probably God will have mercy upon you. ஆண்டவர் ஒருவேளை உன் பேரில் இரக்கத்தை கொள்ளுவார். examine yourself, dear friend. உன்னை நீ ஆராய்ந்து பாரு அருமையான சகோதரனே சகோதரியே. where are you? நீ எங்கே இருக்கிற என்பதை குறித்து நீ உன்னைத்தானே நீ ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The Bible is very clear. வேதமானது அவ்விதமாய் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். A young man went to the preacher. ஒரு வாலிபன் ஒரு பிரசங்கினிடத்தில் போய் சொன்னான். He asked few questions. அவன் சில கேள்விகளை அவ்விதமாக கேட்டான். Preacher, my family gives little attention to the church. என்னுடைய குடும்ப மக்கள் சபைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. என்னுடைய நண்பர்களில் அநேகர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதில்ல. உலகமானது கிறிஸ்துவின் வழியை நேசிக்கிறதாக தெரியல. My family gives little attention to the church. Most of my fraternity friends are not Christians. The world does not seem to respect Christ's principles. Could you give me some help in coping with this world system? இந்த உலகத்தின் வழிமுறையை நான் கையாளுவதற்கு எனக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? Is a sincere seeking of a young man. ஒரு வாலிபன் ஒரு உண்மையான தேடுதலோடு கூட வந்த நிலையை பார்க்கிறோம். Dear friend, your time is very short comparing with eternity. நித்தியத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையானது மிக சிறிய ஒன்றாக இருக்கிறது. Oh dear people, go to God. தேவனிடத்தில் போ. I would like to conclude with Romans 12th chapter. ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரத்தின் மூலமாக நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். Romans 12th chapter, ரோமருக்கு நிருபம் 12வது அதிகாரம். The Bible is very clear. வேதமானது தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். I beseech you therefore, brethren, by the mercies of God, and ye present your bodies a living sacrifice, wholly acceptable unto God, which is your reasonable service. I beseech you, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். I tell you, dear people, I beseech you, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். Don't believe the world. உலகத்தை நம்பாத. Believe. Commit your life to God. தேவனிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. That is the reasonable service, Bible says. அதுவே நீ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. Next verse. Second, and be not conformed to the world, but be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் இட்ஸ் குட் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். I tell you, dear people, God is speaking to you today. தேவன் ஒன்று கூட இந்த நாளில் பேசுகிறார். If you disobey this word, இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போவேயானால், if you resist the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நீ நிலை தொடர்ந்து நிற்பாயானால், I tell you, you destroy yourself and your family. உன்னையும் நீ அழித்துக் கொள்கிறாய், உன்னுடைய குடும்பத்தை அழித்துக் கொள்கிறாய். The future of your children is uncertain. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நிச்சயமற்றது. Bible says, வேதமா தெளிவாக சொல்லுகிறது, நன்மை பிரியம் பரிபூர்ணம். Will you go to God, Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? Saul was on the way to Damascus
தமஸ்குவை நோக்கி பிரயாணம் செய்த சவுல், when God met him, தேவன் அவனை சந்தித்த பொழுது, he said, Lord, what do you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? Dear people, if you want to go to heaven, there should be a crisis in your life. உன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு நீ போகணும்னா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மாற்றம் என்பது தேவை. Don't think that you will go to heaven by your way of living today in this way. இந்த வழியில வாழ்றது மூலமாக நீ பரலோகம் போவான்னு நினைக்காத. You have to die one day. ஒரு நாள் நீ மரிக்க வேண்டும். You will be disappointed surely if you live like this. இதை போல நீ வாழுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஏமாற்றமடைவாய். You may achieve many things in the world. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நீ சாதிக்கலாம். But you are doomed to the hellfire. ஆனால் நரகத்துக்கு நீ ஆக்கினையாய் போய் முடிப்பாய் என்பதை குறித்து விளங்கிக்கொள். Be not conformed to the world. உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாத. Come out. வெளியே வா. Lord's wife and his children could not get rid of the world. லோத்தின் மனைவியாருடைய பிள்ளைகளும் உலகத்தை விட்டு நீங்க முடிய. Lot's wife, she was not able to resist not to turn to the Sodom. சோதோமாய் திரும்பி பார்க்க முடியாமல் அவளால் இருக்க முடியவில்லை. Your nature is a slavery to the world. உன்னுடைய சுபாவம் உலகத்துக்கு அடிமைப்பட்ட ஒரு சுபாவம். Only God can change it. தேவன் மாத்திரமே அதை மாற்ற முடியும். Only the cross on which the Lord Jesus Christ died can change you. சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவனை மாற்ற முடியும். Are you willing to come this morning, Lord? Help me. இந்த காலையில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவையா? Will you surrender your life to God? தேவனுக்குடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பையா? Will you come beseeching His will? உடைய சித்தத்தை தேடி வருவையா? I don't know how long will you live the rest of your life. நீ வாழ்க்கை எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்னு தெரியாது. I don't know whether you will die before me or after me. எனக்கு முன்னால் நீ மரிப்பையா, எனக்கு பின்னால் மரிப்பையா எனக்கு தெரியாது. But one thing is sure, ஒன்று முக்கியம். If you humble yourself this morning when God is speaking to you, தேவனோடு கூட பேசும் பொழுது உன்னை நீ தாழ்த்துவாயானால், there is hope in the future. எதிர்காலத்தில் நம்பிக்கை இருக்கு. If you resist God's word, தேவனுடைய வார்த்தையை எதிர்ப்பாயானால், be sure that you have to be doomed. நீ ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து போய் நரகத்துக்கு தான் போவேன். Be sure of it. நிச்சயம். Don't think that it's very harsh. ரொம்ப கடினமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. Something which I could not resist by being flattering to you. உனக்கு ஏதோ முகஸ்துதி சொல்லி செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியாது. It is God's word. The word which warns me is warning you. என்னை எச்சரித்த தேவனுடைய வார்த்தை உன்னை எச்சரிக்கிறது. Come and humble yourself. தாழ்த்தி வா. Lord, what is your will for me? ஆண்டவரே, நான் என்ன சித்தம் செய்ய கொண்டிருக்கிறேன்? Seek God. God's will in everything. ஒவ்வொரு தேவனுடைய சித்தத்தை தேடு. Whatever the thing which you want to do, நீ செய்ய விரும்ப எதுவாக இருந்தாலும், go to God. Lord, is it pleasing to thee? ஆண்டவரே, இது உமக்கு பிரியமா இருக்குதா? Dear people, still I am learning. இன்னும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். Still I am failing a lot. நிறைய காரியங்களை தோற்று போயிட்டு தான் இருக்கிறேன். But I humble myself before God. And God points out. அதை குற்று காட்டும் பொழுது நான் தாழ்த்துறேன். When God allows me to be a failure and that அல்ல ஒரு தோல்வியாக முடியும் பொழுது I humble myself and I தாழ்த்துறேன். Will you humble before God? தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவையா? Let's pray. ஜெபிப்போம். Father, love not the world and the things of the world. உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதிருங்கள். They are not of the Father. அவைகள் பிதாவினுடையதல்ல. He that loveth the world, they will pass away, கடந்து போயிடும். But he that doeth the will of God abideth forever. தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். Spirit of God, a man to come out, to pluck out from the world, from the flesh, from the devil. It is impossible for a man to do. ஒரு மனுஷனை உலகத்திலிருந்து
மாம்சத்திலிருந்து பிசாசிலிருந்து வெளியே கொண்டு வருது ஒரு சாதாரணமான. நோ மேன் இஸ் கேப்பபிள் இனஃப் டு தட். எந்த ஒரு மனுஷன் அதை செய்ய முடியாது. only the spirit of God can bring a man out. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். பவுல் சொல்ல, கிறிஸ்து உங்களில் உருவாகும்படும் கற்ப வேதனைப்படுகிறேன். I travail in the soul until Christ is formed, until you are converted. Oh God, you know how I prayed, but it is not sufficient before I came here to the pulpit. இந்த பிரசங்க பீடத்துக்கு வரக்கு முன்னால் எப்படி ஜெபித்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் அது போதாது. Lord, it is not sufficient. போதாது. Give me, Lord, the travail of prayer. கற்ப ஜெபத்தில் கற்ப வேதனைப்படுகிற ஜெபத்தை தாரும். Lord, leave not these people. இந்த ஜனங்களை விட்டுடாத ஆண்டவரே, விட்டுடாதிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.